வணக்கம் நேயர்களே, இது சேனல் ஜி. வெல்கம் பேக் டு another எபிசோட் ஆஃப் சேனல் ஜி. இன்றைய நிகழ்ச்சியில் திருவிளையாடல் தொடர் சிந்தனையில் இன்று வெள்ளியம்பல திருக்கூத்தாடிய படலம். மதுரையில் வெள்ளியம்பலம் அமைந்ததையும் வெள்ளியம்பலத்தில் மாணிக்க பீடம் ஏற்பட்டதையும் அதன் மீது இறைவனார் ஆடிய திருநடனம் ஆகியவற்றை பற்றியும் விளக்குகிறது இந்த கதை. சிவனின் 5 சபைகளில் ஒன்றான வெள்ளியம்பலம் மதுரையில் ஏற்பட்ட வரலாற்றினை இந்த படலத்தின் மூலம் தெரிந்து கொள்ளலாம். இப்படலம் திருவிளையாடல் புராணத்தின் மதுரை காண்டத்தில் 6வது படலமாக உள்ளது. படலம் என்பது கதை. உலகத்தின் இறைவனான சுந்தர பாண்டியருக்கும் உமையம்மையாகிய தடாதகை பிராட்டியாருக்கும் மதுரையம்பதியில் திருமணம் இனிதே நடைபெறியது. திருமணம் முடிந்தவுடன் திருமணத்துக்கு வந்திருந்த மன்னர்கள், தேவர்கள், முனிவர்கள் உள்ளிட்ட எல்லோரையும் விருந்துண்ண சுந்தரபாண்டியனார் அழைப்பு விடுத்தார். அவரின் அழைப்பினை ஏற்று எல்லோரும் பொற்றாமரை குளத்தில் நீராடி விருந்துண்ண வந்தனர். திருமண விருதில் பங்கேற்க வந்தவர்களுள் பதஞ்சலியும் வியாக்கிரபாதரும் அடங்குவர். இவ்விருவரும் தில்லை பொன்னம்பலத்தில் உள்ள தில்லை அம்பலவாணரின் திருநடனத்தினை வழிபட்டு பின்பு உணவு உண்பதை வழக்கமாக கொண்டவர்கள். அம்மையப்பனின் திருமணத்துக்காக மதுரை வந்திருந்தவர்கள் இறைவனான சுந்தரபாண்டியனிடம், எங்களின் தந்தையே, நாங்கள் பொன்னம்பலத்தில் தாங்கள் ஆடியருளும் திருநடனத்தை தரிசித்த பின்புதான் தினமும் உணவு உண்பதை வழக்கமாக கொண்டுள்ளோம் என்று கூறினார். முனிவர்கள் கூறியதை கேட்ட சுந்தரபாண்டியனார், உலகம் என்ற மனிதனுக்கு அழகிய தில்லை இதயம் என்றால் மதுரை துவாதசாந்தானாம். அதனால் தில்லை பொன்னம்பலத்தில் நிகழ்த்திய திருநடனத்தை இம்மதுரையம்பதியில் யாம் செய்து காட்டுவோம் என்று கூறினார். அதனை கேட்ட முனிவர்கள் இருவரும் கருணை கடலே, உலகம் என்ற மனிதனுக்காக ஏனைய உறுப்புகள் யாவை என்று வினவினார். அதற்கு இறைவனாரும், உலகனைத்தும் உருவமாகிய விராடபுருடன் என்னும் மனிதனுக்கு செல்வம் நிறைந்த திருவாரூர் மூலாதாரம், திருவானைக்காவல் சுவாதிஷ்டானம், திருவண்ணாமலை மணிபூரகம், நீங்கள் வணங்கி வரும் தில்லை அநாகதம், திருக்காலத்தி ஒப்பில்லாத கண்டம், காசித்தலம் ஆக்ஞை, கைலை பிரம்மாந்திரம் உச்சியாகிய இடம், இம்மதுரை எம்பதி துவாதசாந்தாம், உச்சிக்கு மேலே 12 அங்குலம் என்று கூறினார். முனிவர்களோடு திருக்கோவிலுள் சென்றார். அங்கே பொன்னாளாகிய விமானத்தில் கீழ்ப்புறத்தில் வெள்ளியம்பலம் தோன்றியது. அதன் மேல் மாணிக்க பீடம் ஒன்று தோன்றியது. ஒளி வீசிக் கொண்டிருந்த வெள்ளியம்பல மாணிக்க பீடத்தின் மேல் பாரின் இருளை அகற்றும் ஒளிக்கதிர் போல அடியார்களின் அஞ்ஞானமாகிய இருளை விரட்டும் பொருட்டு ஞான ஒளியின் வடிவாய் சிவபெருமான் தோன்றினார். திருநந்தீஸ்வரர் மத்தளம் கொட்ட, திருமால் இடக்கை என்னும் இசைக்கருவியை வாசிக்க, தும்புரு, நாரதர் இருவரும் இசைப்பாட்டு பாடினர். கலைகள் சிறந்து விளங்க, கலைமகள் சுருதி கூட்ட, பிரம்மதேவர் யாழினை மீட்டி கீதங்கள் பாடினர். சிவகணங்கள் மொந்தை, தன்னுமை என்னும் கருவிகளை முழக்கினர். இறைவனார் பெரிய விழிகளை கொண்ட முயலகன் மேல், அவன் விழிகள் பிதுங்குமாறு முதுகின் மேல் வலது காலினை ஊன்றி காட்சியளித்தார். இறைவனாரின் வலது மேற்கையில் உடுக்கையும் இடது மேற்கையில் தீச்சுவாலையும் காணப்பட்டது. அவரின் வலக்கு இழுக்கை அடைக்கலம் தந்தவாறும் இடது கிழக்கை குஞ்சிதபாதத்தை காட்டியவாறும் இருந்தன. அவரின் கூந்தல் மற்றும் ஆடைகள் காற்றில் அசைந்தவாறு இருந்தன. அழகிய கண்களை கொண்ட உமையம்மை ஒருபுறம் ஒதுங்கி நிற்க, அவ்வம்மையை பார்த்த வண்ணம் இதழ்களில் புன்னகையை ஏந்தி இறைவனார் திருநடனம் புரிந்தார். சுந்தரபாண்டியனார் ஆடல் வல்லனாக வெள்ளியம்பலத்தில் ஆடிய நடனத்தை கண்ட முனிவர்கள் ஒவ்வொருவரும், பதஞ்சலியும் வியாக்கிரபாதரும் நெஞ்சுருகி நின்றனர். தங்களின் பிறவி பயனை அடைந்து விட்டோம் என்று எண்ணினர். பதஞ்சலி, வியாக்கிரபாதர் மட்டுமல்லாமல் திருமணத்துக்கு வருகை புரிந்த பிற முனிவர்கள், அரசர்கள், தேவர்கள், கந்தர்கள், கிம்புருடர்கள், யோகிகள் என எல்லோரும் இறைவனின் திருக்கூத்தினை கண்டு கழித்தனர். முனிவர்கள் ஆடவல்லானை நோக்கி, உலக இயக்கங்களுக்கு காரணமானவரே, தங்களின் திருநடனத்தைக் கண்டு மகிழ்ச்சி கடலில் ஆழ்ந்து விட்டோம். அடியன்களின் வேண்டுகோளினை ஏற்று வெள்ளியம்பலத்தில் தாங்கள் ஆடிய திருநடனத்துக்கு முதல் வணக்கம் என்றனர். ஊழி முதல்வனே, உயிர்களின் பிறவிக் கடலினை தீர்ப்பவனே, அடியார்களின் வேண்டுகோளை நிறைவேற்றி வைக்கும் எங்கள் தந்தையே, உங்களுக்கு வணக்கம்.
இறைவனாரின் இடது பாகத்தில் உறைந்திருக்கும் உமையம்மைக்கு வணக்கம் என்று பலவாறு போற்றி ஆனந்த கண்ணீர் பெருக்கினர். இறைவனின் திருநடனத்தை கண்டு மகிழ்ந்து போற்றிய பதஞ்சலி, வியாக்கிரபாதர் ஆகியோர்களை நோக்கி இறைவனார், நல்லது, நீங்கள் விரும்பியது யாது என்று வினவினார். அதனை கேட்ட இருவரும், எங்களை நிறைவா, தாங்கள் வெள்ளியம்பலத்தினுள் எப்போதும் திருநடனத்தினை நிகழ்த்தி உயிர்களை மாயையிலிருந்து விடுபடச் செய்து அவைகளுக்கு நற்கதி அளிக்க வேண்டும் என்று வேண்டினார். அதற்கு இறைவனார், செந்தமலை வளர்த்து ஓங்கச் செய்யும் இப்பாண்டிய நாடு அது செய்த தவப்பயனின் காரணமாக நீங்கள் விரும்பிய வரத்தினை அளித்தோம் என்று அருளினார். பதஞ்சலி முனிவர் இறைவனாரிடம், முக்காலமும் ஆனவரை ஆதியே, எங்கள் பெருமான் தங்களின் திருநடனத்தை நேரே கண்டு களித்த அனைவருக்கும் இப்பூமியில் மீண்டும் பிறவாத ஒப்பற்ற சிவகதியை அடைய வேண்டும், அதற்கு அருள் புரிய வேண்டும் என்று வேண்டினார். சிவபெருமானும் அதற்கு இசைந்து அருள் புரிந்தார். இதனை கேட்ட சிவகணத்தவர் சிவபெருமானை கொண்டாடி மகிழ்ந்தனர். முனிவர்கள் ஆனந்தம் அடைந்தனர். மார்கழி மாத திருவாதிரை முதல் அடுத்த மார்கழி திருவாதிரை வரை பொற்றாமரையில் நீராடி வெள்ளியம்பல திருநடனத்தை தரிசனம் செய்து அங்கேயே தங்கி திருவைந்தெழுத்தை 108 முறை உச்சரிக்க வேண்டும். அவ்வாறு செய்தால் அவர்களின் எண்ணிய வரங்களை எல்லாம் பெறலாம். ஆடலும் பாடலுமாக நாம் வாழ்வை ஆனந்தமாக வைத்து கொள்ள வேண்டும் என்பதை இப்படலம் உணர்த்துகின்றது. உற்றார் உறவினருடன் நல்ல முறையில் வாழ்வை அனுபவிக்க தெரிய வேண்டும் என்பதை வெள்ளியம்பல திருக்கூத்தாடிய படலம் நமக்கு தெரிவிக்கிறது. அன்பு நேயர்களே, இது சேனல் ஜி. இன்னொரு திருவிளையாடல் தொடர் சிந்தனையில் மீண்டும் உங்களை சந்திக்கிறேன். வணக்கம்.